இலங்கை குடியரசினுடைய மேன்மை தாங்கியதும் முடிவானதுமான மேல்நிலை பதிவேட்டு நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். இலங்கையின் முதலாவது உயர் நீதிமன்ற நீதியரசர் யார்? எட்மண்ட் ஹாரிங்டன். 2024 ஆண்டு ஏப்ரல் மாதம் புகையிலை எதிர்ப்பு சட்டத்தை ரத்து செய்த நாடு எது? நியூசிலாந்து. இலங்கையில் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாக்களிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட முதலாவது தேர்தல் இடம்பெற்ற ஆண்டு எது? 1960. இலங்கையில் நடைமுறையில் உள்ள இரண்டாம் குடியரசு அரசியல் ஜாப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள எந்த சீர்திருத்தத்தின் மூலம் தகவல் அறியும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 19ஆம் திருத்தம். அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிரான சட்டத்தில் உள்ளடங்குபவை யாவை? கட்டாய திருமணம், பெண் பிறப்புறுப்பை சிதைத்தல் மற்றும் இயங்கலை வழியிலான பாலியல் துன்புறுத்தல். 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக பதவி வகித்த அமெரிக்க நாட்டவர் யார்? ஜோன் டோனோகு. சர்வதேச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் யார்? நவாப் சலாம். இலங்கையின் முதல் பெண் சட்டமா அதிபர் யார்? ஈவா வெனசுந்தர. 2024 ஆண்டு ஜூன் மாதம் எந்த தென்கிழக்காசிய நாடு தன் பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்துள்ளது? தாய்லாந்து. அண்மையில் இலங்கை சட்டக் கல்லூரி தனது எத்தனையாவது ஆண்டு நிறைவினை தபால் தலை வெளியிட்டு கொண்டாடியது? 150வது ஆண்டு நிறைவு. தற்போதுள்ள இலங்கையின் அரசியல் அமைப்பின் பிரகாரம் பிரதம நீதி அரசரை தேர்வு செய்யும் அதிகாரம் யாருக்கு உண்டு? ஜனாதிபதி. 2024 ஆண்டு ஜூலை மாதம் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தின் கீழான பச்சை இல்ல வாயு உமிழ்வு குறைப்பு உறுதிப்பாடுகளை நிறைவேற்றுவதை நோக்கமாக கொண்டு பருவநிலை மாற்றம் தொடர்பான சட்டத்தில் எந்த நாட்டு ஜனாதிபதி கையொப்பமிட்டுள்ளார்? தென்னாப்பிரிக்கா. ஜனாதிபதி தேர்தல் ஆட்சேபனை மனு தொடர்பான நியாயாதிக்க அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். சர்வதேச போலீஸ்
எப்பெயரினால் அழைக்கப்படுகின்றது? இன்டர்போல். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் நீதித்துறை சீர்திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்ததன் மூலம் நாட்டின் உச்ச நீதிமன்றம் உட்பட அனைத்து மட்டங்களிலும் நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க வாக்காளர்களுக்கு அனுமதி வழங்கும் உலகின் முதலாவது நாடாக மாறவுள்ள நாடு எது? மெக்சிகோ. சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் ஆட்கொணர் எழுத்தாணைகளை வழங்கும் நியாயாதிக்கத்தை கொண்டுள்ள நீதிமன்றம் எது? மேன்முறையீட்டு நீதிமன்றம். நிர்வாக செயற்பாடுகளின் போது இடம்பெறும் அநீதிகள், புறக்கணிப்பு, மீறல்கள் போன்ற விடயங்களை விசாரணை செய்வதற்கென 1978 ஆண்டு அரசியல் ஜாப்பு மூலம் முதலாக உருவாக்கப்பட்ட பதவி யாது? ஒம்புட்ஸ்மன் அல்லது குறைகேள் அதிகாரி. இலங்கையில் உயர் நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? புதுக்கடை, கொழும்பு. பிரதிநிதித்துவ அரசியல் என்ற அம்சத்தை இலங்கையில் ஆரம்பித்து வைத்த அரசியல் சீர்திருத்தம் எது? கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தம். இலங்கையின் முதலாவது பெண் பிரதம நீதியரசர் யார்? ஷிராணி பண்டாரநாயக்கா. இலங்கையின் தற்போதைய பிரதம நீதி அரசர் யார்? ஜெயந்த ஜெயசூரிய. அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் எங்கே அமைந்துள்ளது? நெதர்லாந்து ஹேக் நகரம். சிறுபான்மை இனத்தவரான இலங்கையின் முதலாவது பிரதம நீதியரசர் யார்? சுப்பையா சர்வானந்தா. இலங்கையில் சட்டசபை அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்தம் எது? கோல்ப்ரூக் அரசியல் சீர்திருத்தம். அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1998. அண்மையில் வெளியிடப்பட்ட நதீரா மடுகல்லையினால் எழுதப்பட்ட பாராளுமன்றத்தின் பாரம்பரியம் மற்றும் ஜனநாயக உரிமைகள் பற்றி பேசுகின்ற நூலினுடைய பெயர் என்ன? பாராளுமன்றத்தின் பலவந்தம் பார்லிமேந்துவே பலகத்காரய. இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக எந்த ஜனாதிபதியின் காலத்தில்
ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகியது? ஆர். பிரேமதாச. இலங்கை தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2016. இலங்கையின் நடைமுறையில் உள்ள பொது சட்டக்கோவைக்கு மேலதிகமாக காணப்படுகின்ற 3 சட்டங்களும் எவை? தேச வளமை சட்டம், கண்டிய திருமண சட்டம், முஸ்லிம் விவாகரத்து சட்டம். தற்போது வலுவிழந்த நிலையில் காணப்படுகின்ற முக்குவர் சட்டம் இலங்கையில் உள்ள எந்த சமூகத்தினருக்காக உருவாக்கப்பட்டது? மட்டக்களப்பில் வாழ்கின்ற ஆதி வர்க்க சமூகத்தினர். உலகில் முதலில் எழுதப்படாத சட்டங்களை வடிவமைத்தோர் யார்? சுமேரியர்கள். இலங்கையில் சட்டம் தொடர்பான அதி உயர் மதியுரைஞர் யார்? சட்டமா அதிபர். 2024 ஆண்டு இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தனது எத்தனையாவது ஆண்டு நிறைவை கொண்டாடியது? 75வது ஆண்டு நிறைவு. இலங்கையில் அடிப்படை மனித உரிமை மீறப்படுகின்ற போது ஒருவர் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக ஜனாதிபதியாகவிருந்த ஆர். பிரேமதாசவினது பதவி வெற்றிடமாகியது எந்த ஆண்டில் ஆகும்? 1993. இலங்கையில் ஓர் சட்டத்தினை உருவாக்குவதற்கு சட்ட மூலத்தில் இறுதியாக கையொப்பமிட வேண்டியவர் யார்? சபாநாயகர். இலங்கையில் நடைமுறையில் உள்ள தகவல் அறியும் சட்டம் 2016 ஆண்டின் எத்தனையாம் இலக்க சட்டம் ஆகும்? 12ஆம் இலக்க சட்டம். இலங்கையில் காணப்படுகின்ற நீதிமன்ற வகைகளை படிமுறை ஒழுங்கில் தருக. உயர் நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், நீதவான் நீதிமன்றம், ஆரம்ப நீதிமன்றம். இலங்கையில் ஒரே வருடத்தில் 2 தேர்தல்கள் நடாத்தப்பட்ட ஆண்டு எது? 1956
60. ஐக்கிய நாடுகள் சபையின் வரைவிலக்கணத்தின்படி சிறுவர்களின் வயதெல்லை யாது? 18 வயதிற்கு உட்பட்டோர். சர்வஜன வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1931. 2024 ஆண்டு மே மாதம் தன்பாலின உறவுகளை 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் வகையிலான குற்றவியல் நடவடிக்கையாக அறிவிக்கும் மசோதாவை நிறைவேற்றியுள்ள நாடு எது? ஈராக். இலங்கை வரலாற்றில் இரண்டாவது தடவையாக எந்த ஜனாதிபதியின் காலத்தில் ஜனாதிபதி பதவி வெற்றிடமாகியது? கோட்டாபய ராஜபக்ஷ. இலங்கையில் பதிப்புரிமை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2003. தேச வளமை சட்டம் சட்டமாக்கப்பட்ட ஆண்டு எது? 1707. இலங்கையில் நடைமுறையில் உள்ள 1978 ஆண்டின் இரண்டாம் குடியரசு அரசியல் ஜாப்பில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்களின் எண்ணிக்கை எத்தனை? 21. இலங்கை நீதிமன்ற வரலாற்றில் 1978 ஆண்டில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பு நீதிமன்ற அலகு எந்த அரசியல் யாப்பின் மூலம் உருவாக்கப்பட்டிருந்தது? 1972 ஆண்டின் முதலாம் குடியரசு யாப்பு. சர்வஜன வாக்குரிமையை அறிமுகப்படுத்திய யாப்பு எது? டொனமூர். 2024 ஆண்டு மே மாதம் பெண்கள் மீதான வன்முறைக்கு எதிரான சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு எது? ஐரோப்பிய ஒன்றியம். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாக தகவல் கோருகின்ற ஒருவருக்கு தகவல் வழங்க வேண்டிய கால எல்லை எவ்வளவு? 14 வேலை நாட்கள். சோல்பரி அரசியல் யாப்பின் சட்டவாக்கத்துறையின் இரு மன்றங்களும் யாவை? பிரதிநிதிகள் சபை, செனட் சபை. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் தொடர்பாக கூறும் அத்தியாயம் எது?
மூன்றாவது அத்தியாயம். ஆறாக காணப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 225 மாற்றம் செய்யப்பட்டது அரசியல் அமைப்பின் எத்தனையாவது திருத்தத்தின் மூலமாகும்? 14வது திருத்தம். இலங்கையில் சிறுவர் நீதிமன்றங்கள் காணப்படுகின்ற இரு இடங்களும் எவை? கொழும்பு பத்தரமுல்லை, யாழ்ப்பாணம் குருநகர். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பில் நீதித்துறை மற்றும் நீதித்துறை சுதந்திரம் தொடர்பாக கூறும் அத்தியாயம் எது? பதினைந்தாவது அத்தியாயம். இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போது? 7/9/1978. இலங்கையில் மனித உரிமை ஆணைக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு யாது? 1996 ஆண்டின் 21ஆம் இலக்க மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் அடிப்படையில் 1997 நிறுவப்பட்டது. இலங்கையில் காணப்படுகின்ற தேர்தல் முறை எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விகிதாசார தேர்தல் முறை. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பில் மொத்தமாக எத்தனை அத்தியாயங்கள் காணப்படுகின்றன? 24 அத்தியாயங்கள். தற்போது எந்த அமைச்சின் கீழ் இலங்கை போலீஸ் திணைக்களம் உள்ளது? பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சு. 1815ஆம் ஆண்டின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கண்டி உடன்படிக்கை எந்த பிரித்தானிய ஆளுநரின் நிர்வாகத்தில் கையொப்பமிடப்பட்டது? சர் ராபர்ட் பிரவுன்ரிக். குடியியல் சட்டங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாகரீகம் எது? ரோம நாகரீகம். பொது நலவாய நாடுகளில் எழுத்து மூல அரசியல் ஜாப்பை கொண்டிராத நாடு எது? பிரித்தானியா. ஆயிரத்தி 1972ஆம் ஆண்டின் அரசியல் அமைப்பு பிரகாரம் இலங்கையின் முழு பெயர் என்ன? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு.
இலங்கையில் மீ உயர் நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1801. 2024 ஆண்டு ஜூலை மாதம் குழந்தை திருமணத்தை தடை செய்யும் புதிய சட்டத்தை அமுல்படுத்தியுள்ள மேற்கு ஆப்பிரிக்க நாடு எது? சியரா லியோன். ஐக்கிய நாடுகள் சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரெஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்? போர்த்துகீசு. சர்வதேச மன்னிப்பு சபையின் தற்போதைய பொதுச் செயலாளர் யார்? ஆக்னஸ் காலமெண்ட். 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எந்த நாட்டினுடைய பிரதமர் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் பதவி நீக்கப்பட்டார்? தாய்லாந்து. சர்வதேச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் யார்? நவாப் சலாம். சர்வதேச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைவர் நவாப் சலாம் எந்த நாட்டினை சேர்ந்தவர்? லெபனான். மக்கள் தீர்ப்பு தேர்தல் ஆட்சேபனை மனு தொடர்பான நியாயாதிக்கம் கொண்டுள்ள நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். சர்வதேச மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1948. கண்ணுக்கு கண் என்ற சட்டத்தை அமுல்படுத்தினால் முழு உலகமும் குருடாகிவிடும் என்ற பிரபலமான கூற்றினை கூறியவர் யார்? மகாத்மா காந்தி. கைது செய்யப்பட்ட நபர் ஒருவர் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு கூடுதலாக சிறையில் வைத்திருக்க கூடுமாவது நீதிமன்றத்தில் நீதிபதி ஒருவர் அது சரியானதென தீர்மானிக்கும் வரையில் மட்டுமே ஆகும் என்ற சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள கட்டளை எது? ஆட்கொணர்வு மனு. குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர் ஒருவரை சரியாக இனங்காண்பதற்கு அடையாள அணிவகுப்பு யாரால் நடாத்தப்படும்? நீதவான். சர்வதேச நீதிமன்றத்தின் உப தலைவராக செயற்பட்ட இலங்கையின் பிரபல்யமான சட்டத்தரணி யார்?
கிறிஸ்தோபர் ஹிரஹரி வீரமந்திரி. உலக நாடுகளிடையே மரண தண்டனையை அமுல்படுத்துவதற்கு எதிராக செயற்படுகின்ற சர்வதேச ஒழுங்கமைப்பு யாது? சர்வதேச மன்னிப்பு சபை. இலங்கையில் சட்டபூர்வமாக திருமணம் புரிவதற்கு தகுதியான பெண்ணின் வயதெல்லை யாது? 18 வயது. இலங்கை சட்டவாக்கப் பேரவையின் முதலாவது படித்த இலங்கையர் எனும் பெருமைக்குரியவர் யார்? சர் பொன் ராமநாதன். இஸ்லாமிய சமயத்தவர் தங்களுடைய மரபுகளை மீறாமல் சட்ட அலுவல்களினை மேற்கொள்ள உருவாக்கப்பட்டுள்ள விசேட நீதிமன்றத்தினுடைய பெயர் என்ன? காதி நீதிமன்றம். இலங்கை நீதித்துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்ட பிரித்தானிய ஆளுநர் யார்? ஃபிரெட்ரிக் நோர்த். மாவட்ட நீதிமன்றங்களின் குடியியல் மேன்முறையீடுகளை துரிதப்படுத்தும் நோக்கத்துடன் நிறுவப்பட்டுள்ள நீதிமன்றம் எது? குடியியல் மேன்முறையீட்டு நீதிமன்றம். நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் தவிசாளராக பதவி வழியாக நியமனம் பெறுபவர் யார்? பிரதம நீதியரசர். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் முதன்நிலை நீதிமன்றங்களின் குடியியல் மற்றும் குற்றவியல் மேன்முறையீடுகள் தொடர்பிலான இறுதியான நியாயாதிக்கத்தினை கொண்டுள்ள நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம். முதன்நிலை நீதிமன்ற நியாயாதிக்கத்தை போன்றே மேன்முறையீட்டு நீதிமன்ற நியாயாதிக்கத்தை அமுலாக்குகின்ற ஒரேயொரு நீதிமன்றம் எது? மேல் நீதிமன்றம். இலங்கையின் தற்போதைய சபாநாயகர் யார்? மஹிந்த ஜாப்பா அபேவர்தன. இலங்கையில் தற்போதைய குறைகள் அதிகாரியாக பதவி வகிக்கும் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதியினுடைய பெயர் என்ன? KPK ஹிரிம்பு ரேகம. இலங்கை எப்போது இரட்டை ஆட்சி முறை நீக்கப்பட்டு குடிசார் குடியேற்ற நாடாகியது? 1802.
1972 ஆண்டின் ஜனநாயக சோசலிச குடியரசு ஜாப்பின் முக்கிய அம்சம் யாது? மகா தேசாதிபதி முறை நீக்கப்பட்டு ஜனாதிபதி முறை ஏற்படுத்தப்பட்டமை. இலங்கையின் முதலாவது சபாநாயகர் யார்? சர் பிரான்சிஸ் மொலமூரே. தனது நியாயாதிக்க பிரதேசத்தில் தண்டனை சட்டக்கோவை மற்றும் பிற சட்டங்களின் கீழ் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள குற்றவியல் வழக்குகள் சம்பந்தமான நியாயாதிக்கம் உரித்தாக கொண்டுள்ள நீதிமன்றம் எது? நீதவான் நீதிமன்றம். 1972 ஆண்டு முதலாம் குடியரசு ஜாப்பினை உருவாக்கியவர் யார்? கலாநிதி கெல்வின் ஆர்.டி. சில்வா. நீதிமன்றங்களில் மிகவும் அடிப்படையான நீதிமன்றம் எது? ஆரம்ப நீதிமன்றம். பாராளுமன்ற உறுப்பினர்களால் ஆற்றப்படும் உரைகளை பதிவு செய்து நூல் உருவில் வெளியிடும் ஆவணத்தின் பெயர் என்ன? ஹன்சார்ட். ரிட் மனுக்களை பிறப்பிக்கும் அதிகாரம் கொண்ட நீதிமன்றம் எது? மேல் நீதிமன்றம். சர்வதேச நீதிமன்றத்தின் முதலாவது தலைவராக பதவி வகித்த நீதிபதி யார்? குரேரோ. இலங்கை சபாநாயகரின் உத்தியோகபூர்வ பதிவிடத்தின் பெயர் என்ன? மும்தாஜ் மஹால். இலங்கையின் தற்போதைய சட்டமா அதிபர் யார்? கே. பரிந்த ரணசிங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல புதிய தகவல்களுக்காய். நன்றி.